ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ணா. சித்திரக்கூட் வந்தாச்சு. 9th செப்டம்பர் செவ்வாய்க்கிழமை. மந்தாகினி நதி தீரம். ரெகுலர் ரொட்டீன் காபி குளிக்கிறது, மந்தாகினி நதிக்கு போய் ஸ்நான சங்கல்பம், ஸ்நானம் தினசரி செய்யறது போல சோமேந்திரஜி எல்லாருக்கும் சுகமா குளிக்க உதவினார். பிறகு 2ஆம் நாள் திதியை தர்ப்பணம். சாஸ்திரிகள் வாசு மாமா ரொம்ப அழகா சகாருண்ய பித்திருக்கள் எல்லாரையும் ஞாபகப்படுத்தி கூப்பிட சொன்னார். டிஃபரெண்ட். நம்ம ஊர்ல சாஸ்திரிகள்லாம் சொல்லுவா, பிள்ளைகள் இருந்தா அவளுக்கெல்லாம் நீ தர்ப்பணம் பண்ணக்கூடாது. ஒரு ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன். 2 சித்தப்பா. பெரிய சித்தப்பாக்கு குழந்தைகள் இல்ல. அடுத்த சித்தப்பாக்கு புள்ள குழந்தை இருக்கு. சகாருண்ய தர்ப்பணம் யாருக்கு பண்ணணும்? நம்ம ஊர் சாஸ்திரிகள் சொல்லுவார், உங்க பெரிய சித்தப்பாக்கு பண்ணு, அவருக்கு குழந்தைகளே இல்ல. சின்ன சித்தப்பாக்கு சித்திக்கு பண்ண வேண்டாம், அவளுக்கு புள்ள குழந்தைகள் இருக்கு, அவ பண்ணிப்பா அப்படின்னு. ஆனா வாசு மாமா அழகா எல்லாரையும் கூப்பிட்டு தர்ப்பணம் பண்ணுங்கோன்னார். இப்ப ரீசென்ட்டா 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் எங்க வீட்டு சாஸ்திரிகள் பெங்களூர்லயும், வேலூர் சாஸ்திரி. அவர் சொன்னார், "வீட்ல ஃபங்ஷன்னா அவளையும் கூப்பிடுவியோ இல்லையோ, அவள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குவ இல்ல, அப்ப இங்கேயும் கூப்பிடு, சகாருண்ய பித்திருக்கள கூப்பிடு" அப்படின்னார். வரிசையான லிஸ்ட் போட்டு வருஷா வருஷம் கூப்பிடுறது. எப்படி? சொந்தம், அப்பா வழி, மாமா வழி, பொண்டாட்டி வழி, சொந்தக்காரங்க, நண்பர்கள், நம்மளோட கூட ஹெல்ப் பண்ணவா, நெய்பர்ஸ், நம்ம வளர்த்த நாய், பூனை, மாடு எல்லாத்துக்கும் கூப்பிட்டு எல்லாருக்கும் ஜலம் விடுனார். கசின்ஸுக்கெல்லாம் கூப்பிட்டு பண்ணுனார். அத்தை குழந்தைகள், அவாத்து மாப்பிள்ளைகள், மாமா குழந்தைகள், அவாத்து மாப்பிள்ளைகள், சித்தப்பா குழந்தைகள், அவாத்து மாப்பிள்ளைகள் எல்லாரையும் கூப்பிடு அப்படின்னார். மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது. சாஸ்திரிகள் மாமா, வாசு மாமாக்கு நமஸ்காரம், நன்றி. அதுக்கப்புறம் பிரம்ம யஜ்யம், ஆஸ் யூசுவல் கஞ்சி. அடித்துணி மாத்தி எங்க போனோம்? தேவி அனுசூயா மந்திர். அங்க தான் போனோம். ஏன்னா இது நதி தீரத்திலேயே ஸ்நானம் பண்ணி, சங்கல்பம் பண்ணி, தர்ப்பணம் எல்லாம் பண்ணியாச்சு. பிரம்ம யஜ்யம்லாம் பண்ணியாச்சு. அதனால பக்கத்தாப்புல அனுசூயா மந்திர். அங்க போனோம். யார் இந்த அனுசூயா? அத்ரி மகரிஷியோட மனைவி. பதிவிரதா சிரோன்மணி. பார்வதி, லக்ஷ்மி, சரஸ்வதி 3 பேருக்கும் வாக்குவாதம். யாரு நல்ல பதிவிரதை? எங்க 3 பேர்ல யாரு நல்ல பதிவிரதை? நாரதர்ட்ட கேட்கிறார். அவர் சொல்றார், "அனுசூயான்னு ஒருத்தர் இருக்கா, அத்திரியோட பொண்டாட்டி. அவ தான் உலகத்திலேயே சிறந்த பதிவிரதா சிரோன்மணி. இவாளுக்கு பொம்மனாட்டிகள் இல்லையா, பொறாம வந்துடும். சரி இவாள எப்படியாவது கண்டுபிடிக்கணுமே" அப்படின்னு சொல்லிட்டு, தம் புருஷன்மார்கள் 3 பேரையும் கொஞ்சம் ஸ்க்ரூ பண்ணி விடுறா. போய் அவள வந்து நீ ஏதாவது பண்ணி அவ பதிவிரதாவா இல்லையான்னு கண்டுபிடி. ஸோ 3 தேவாளும் போறாங்க. பிரம்மா, விஷ்ணு, சிவன். போயிட்டு பிராமணர்களாட்டம் போயிட்டு அங்க உட்கார்ந்துட்டு, "எங்களுக்கு சாப்பாடு போடு." "இது வந்துட்டேங்கிறாங்க." "இரு, இரு சாப்பாடு போடுறதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் இருக்கு." "என்ன கண்டிஷன்?" "நீ வந்து பொறந்த மேனியா, அம்மணமா வந்து எங்களுக்கு சாப்பாடு போடணும்." அப்படிங்கிறா. எந்த பொம்னாட்டியாவது பண்ணுவாளா? பொறத்தி ஆம்பளைக்கு ஏத்தால அம்மணமா வருவாளா? அதனால இவள கண்டுபிடிச்சுடலாம். அவ ஒரு நிமிஷம் யோசிக்கிறா அனுசூயா. யோசிச்சோனே அவளுக்கு தெரியறது, இவ 3 பேரும் மும்மூர்த்திகள் வந்திருக்கா. நம்மள வந்து டெஸ்ட் பண்ண வந்திருக்கான்ட்டு. இவ சொல்றா, "எனக்கு ஒரு கண்டிஷன். உங்க 3 பேருக்கு நான் நிர்வாணமா வந்து சாப்பாடு போடுறேன். ஆனா நீங்க 3 பேரும் பொறந்த குழந்தைகளா இருக்கணும். அப்பதான் நான் வந்து உங்களுக்கு சாப்பாடு போடுவேங்கிறா." சரின்னுட்டா. 3 பேரும் சின்ன குழந்தை ஆயிட்டா. 3 பேரையும் படுக்கையில போட்டுட்டு, இவ நிர்வாணமா வந்து முலைப்பால் குடுக்குறா. பொறந்த குழந்தைக்கு முலைப்பால் தானே தர முடியும். குடுக்குறா. அப்படி குடுத்துட்டு இருக்கிறபோது, சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதி 3 பேரும் தலையில கை வச்சுறா. என்னடா இது! நம்ம இவள இப்படி டெஸ்ட் பண்ண போனோம். இவ இப்படி பண்ணிட்டாளே! அத்திரி முனிவர் கங்கைக்கு போனவர் அது வரார் திரும்பி. வந்து 3 குழந்தைகள பார்த்தோனே அவருக்கு புரிஞ்சுடுத்து. பகவான் 3 பேரும் வந்திருக்கா, நம்மள டெஸ்ட் பண்ண. இவர் 3 குழந்தைகளும் ஒரு சேர தூக்கிக்கிறார். தூக்கினோனே 3 இடுப்பும் ஒண்ணா சேர்ந்துடும். 3 இடுப்பும் ஒண்ணா சேர்ந்து 3 தலை, 6 கை, 2 கால், ஒரே வயிறு. அவர்தான் குரு தத்தாத்திரேயர். இவருக்கு ஆக்சுவலி இப்ப அத்ரி முனிவர் அவர் பண்ணனால அவருக்கே குழந்தை ஆயிட்டாரு. இது சம்பந்தமான கதைய நான் முன்னாடியே அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் 3 தேவதைகளும் வரா கீழ. யாரு? சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதி 3 பேரும் வந்து அனுசூயாட்ட மன்னிப்பு கேட்கிறா. "என்ன மன்னிச்சிருமா. நாங்கலாம் சும்மா உன்ன டெஸ்ட் பண்றதுக்காக தான் பண்ணினோம்." அப்படிங்கிறா. இதுதான் கதை. அந்த கோயிலுக்கு போனோம். அனுசூயா மந்திருக்கு போனோம். அவள மாரி பதிவிரதா ஒருத்தருமே இல்லைங்கிறா. அதுக்கப்புறம் காம்தநாத் கோயிலுக்கு போனோம். அது என்னன்னா, ராமர், சீதை, லக்ஷ்மணன் அங்க வந்து தான் தங்கியிருந்தா. இந்த கோயில்லாம் பார்த்துட்டு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா தரிசனங்கள்லாம் முடிச்சுட்டு, லஞ்ச் முடிச்சுட்டு, பிரயாகராஜ் எங்க அலகாபாத் அதுக்கு கிளம்பினோம். ராத்திரி அலகாபாத்துக்கு போய் பிரயாகராஜ் இன் அப்படிங்கிற ஹோட்டல்ல சூப்பர்பு. இருக்கிற ஹோட்டல்கள்லயே தங்கின இடங்கள்ல இது ரொம்ப நம்பர் 1 இடம். நல்ல சௌகரியமா இருந்தது. அந்த ஹால்ல சாப்பாடு, ராத்திரி நல்ல தூக்கம். ஓகே. அப்புறம் மறுநாள் காலையில கிளம்பி புதன்கிழமை எங்க வந்தோம்? அலகாபாத்ல நதிக்கு வந்தோம். திரிவேணி சங்கம். எல்லாரும் புறப்பட்டு, அதே ரெகுலர் ரொட்டீன்ல காபி, ஸ்நானம், திரிவேணி சங்கமத்துக்கு ஒரு 5, 6 படகுல 8, 8 பேரா ஏத்திட்டு நடு நதிக்கு போனோம். ரொம்ப நல்ல ஏற்பாடு. என்ன பண்ணா, ஒரு 10
படக ரவுண்டா சுத்தி கட்டிட்டான். நடுவுல ஒரு சதுர குழி மாரி பண்ணி, அதுக்குள்ள ஒரு சப்பரம் போட்டு இறக்குவா இல்லையா? 4 தூண் வச்சு, கீழ பலகா வச்சு நிக்கிற மாரி. நம்ம இது கட்டும்போது வீடெல்லாம் கட்டும்போது சப்பரம் கட்டுவோம். அந்த மாரி கட்டி, அதுல எங்களெல்லாம் இறக்கி, ஒத்தொத்தரையா இறக்கி, சுவாமிநாதன் மாமா இருந்தார். படகோட்டிகள் 2 பேர் இருந்தாங்க. அழகா எங்களெல்லாம் கீழ இறக்கி, குளிப்பாட்டி, நல்லா இந்த பக்கம், அந்த பக்கம்லாம் முக்கு போட்டுட்டு, அங்க என்ன கங்கை, யமுனை மேல வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிண்டு ஓடுற அந்தர்வாகினியா சரஸ்வதி இருக்கு. மனசுக்கு ரொம்ப ரம்மியமா இருந்தது. பாக்கி இடத்துலலாம் கொஞ்சம் பயந்து குளிச்சோம். அந்த மாரிலாம் இல்ல. அழகா ஏன்னா நம்ம ஒரு சப்பரத்துக்குள்ள இருக்கோம். நம்மள அழகா குளிப்பாட்டி மனசுக்கு திருப்தியாச்சு. அதுக்கப்புறம் கிளம்பி மாலையபட்ச திருதிய முடிச்சுட்டு, பிரம்மயக்கியம் முடிச்சுட்டு, இரண்ய சிராத்தம்லாம் பண்ணிட்டு சமாராதன எந்தெந்த கோயிலுக்கு போனோம் அன்னைக்கு? அலோக மாதா மந்திர், வேணி மாதவ கோயில், சங்கர மடம் எல்லாம் பார்த்துட்டு, சமாராதன சாப்பாடு முடிஞ்ச அப்புறம் 2, 3 மணி நேரம் ரெஸ்ட். அதுக்கப்புறம் அயோத்தியாவுக்கு புறப்பட்டோம். சாயங்காலம் 6 மணிக்கு போய் அயோத்தியா போய் சேர்ந்தாச்சு. எங்க போய் எல்லாரும் சொன்னோம், "நாளைக்கு கார்த்தால அயோத்தியா கோயிலுக்கு போறது கஷ்டம். இப்ப சாயங்காலமே போயிடலாம்" அப்படின்னா. எல்லாரும் அவசர அவசரமா கிளம்பி அயோத்தியா நம்ம ராம்லல்லா கோயிலுக்கு போனோம். அங்க ஒரு சௌகரியம். சீனியர் சிட்டிசன்ஸுக்கு வந்து ரூ. 150 பிளஸ் அந்த ரூ. 50 டிப்ஸ்ங்கிறது அது ஃபிக்ஸ் ஆயிடுது. ரூ. 200 குடுத்தா, நம்மள ஒரு வீல் சேர்ல கூட்டின்னு போனான் ஒரு ஆளு. நம்மளோட ஒரு எஸ்கார்ட் ஃப்ரீயா வரலாம். அவன் எஸ்கார்ட்டும் நடந்து வரணும். நானும், என்னோட கூட வந்த மிஸ்டர் கிருஷ்ணனும் அந்த இதுல போயிட்டோம். அவன் கூட்டின்னு போயிட்டு எங்களெல்லாம் சுத்தி காமிச்சு, ராம்லல்லா பார்த்து, ஆஞ்சநேயர் எல்லாரையும் பார்த்து திரும்பி வந்துட்டோம். பாக்கி பேர்லாம் வந்து தரிசனத்துக்கு நார்மல் லைன்ல உள்ளுக்குள்ள போயிட்டு பார்த்துட்டு, ஜெனரல் வரிசையில திரும்பி வந்தோம். ராத்திரி சாப்பாடு, ரெஸ்ட். மறுநாள் 11ஆம் தேதி பஞ்சமி திதி சரயூல ஸ்நானம். அயோத்தியால சரயு நதியில ஸ்நானம். தர்ப்பணம், பிரம்மயஜ்யம், மகாபரணி. அன்னைக்கு தான் நான் எங்க அப்பா, அம்மாவுக்கு இரண்ய சிராதம் பண்ணேன். அங்க என்ன பண்ணோம், ராமர் பட்டாபிஷேகம் அந்த கோயிலுக்கு போனோம். ஹனுமான் காரி கோயிலுக்கு போனோம். சார்தாம் கோயிலுக்கு போனோம். அப்புறம் சாப்பாட்டுக்கு அப்புறம் நைமிசாரண்யம் வந்து ராத்திரி வந்து நைமிசாரண்யத்துல தூக்கம் இல்லை. மனசுக்கு இந்த 3 நாள் அவ்வளோ திருப்தியா இருந்தது. பகவான் அருள் தான் இதெல்லாம் போக முடிஞ்சது. வெவ்வேறு நதி தீரத்தில அந்தந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாரி குளிச்சுட்டோம். ஆனா உடம்புக்கு ஒத்துருக்கம் ஒண்ணும் வரல. இந்த ஸ்லைட்டா தலைவலி, கால்வலி, ஜுரம் வந்தவா கூட உடம்பெல்லாம் சரியாயிடுது. வாழ்க வளத்துடன் வலிமையுடன். ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ணா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ. உங்களுக்கு தெரிஞ்சவாளுக்கெல்லாம் ஷேர் பண்ணி அவாளையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாமா?